ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்ம செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், கடந்த முறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராக வேண்டும், ஆனால் ஆஜராகவில்லை. பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டன. வருமான வரித்துறை வழக்கு விசாரணை, குட்கா விவகாரம் போன்ற பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்றைய தினம் அவர் ஆஜராகிறார். இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இதுவரை 140க்கும் மேற்பட்டோரை விசாரித்துள்ளது. மருத்துவர்கள், போலீஸ் தோட்டத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் அப்பல்லோவில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் என பலரையும் இந்த ஆணையம் விசாரித்து வந்ததில் கடந்த ஒரு மாதத்தில் ஜெயலலிதா அவர்களது மரணம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பலதரப்பட்ட நபர்களால் முன்வைக்கப்பட்டது. அதில் முக்கியமாக அனைத்து விவகாரங்களுமே சுகாதாரத்துறை சுற்றியே அனைத்து விவகாரங்களும் சர்ச்சையாக முன்வைக்கப்பட்டது. அந்த நிலையில்தான் இந்த ஆணையம் சுகாதாரத்துறை செயலாளரை கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி முதலாகவும் அடுத்ததாக ஜனவரி 7 மற்றும் ஜனவரி 10ஆம் தேதி என இதுக்கு முன்பு 3 முறை ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அந்த 3 முறையும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரால் ஆஜராக முடியவில்லை. இன்றைய தினம் அவர் ஆஜராகிறார். இன்றைய தினம் விசாரணை ஆணையத்திற்கு ஆறுமுகசாமி நீதிபதியும் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் விசாரணை தொடங்க உள்ளது. இன்றைய தினம் விசாரணையின் போது குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை தொடர்பாக எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளான இந்த வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்த முடிவும், மேலும் இந்த சிசிடிவி அனைத்து வைக்க சொல்லி உத்தரவிட்டது யார் என்ற முக்கியமான விவகாரங்கள் குறித்து ஆணையம் அவரிடம் விசாரிக்க உள்ளது. மேலும் அமைச்சர் சி.வி. சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அவரை விசாரித்து காவலர்களுக்கு விசாரித்தால்தான் உண்மை தெரியும் என்ற அறிவியல் குற்றம் சாட்டியிருந்தார். அதையே வழிமொழிந்து அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசியிருந்தார். இது தொடர்பாகவும் இந்த சர்ச்சைகள் குறித்து விளக்கம் பெறும் வகையிலும் இன்றைய தினம் அவரிடம் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, இந்த முக்கியமான ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பான முக்கியமான முடிவுகள் அனைத்தும் யார் தரப்பில் எடுக்கப்பட்டது, அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட செய்தி குறிப்புகள் அனைத்தும் சுகாதாரத்துறை மற்றும் அமைச்சரவைக்கு தெரிவிக்கப்பட்டு அரசுக்கு தெரியப்படுத்திதான் அனைத்து விவகாரங்களும் வெளியிடப்பட்டதா என்பது போன்ற கேள்விகளை ஆணையம் அவரிடம் விசாரிக்க உள்ளது. மேலும் சுகாதாரத்துறை செயலாளர் கூட்டத்தில் ஒரு முறை ஆஜராகியிருந்தார், மறுமுறை கொறுப்பு விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். அந்த அடிப்படையில் அன்றைய தினம் அவர் கூறிய கருத்துக்களான குறிப்பாக ஜெயலலிதா அவர்களே வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வது என்பது இந்திய மருத்துவத்துறைக்கு இலக்கு என்ற வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் ஆணையம் விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. இன்றைய தினம் விசாரணையும் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை அவர் அப்பல்லோ தரப்பு மற்றும் சுற்றுலா தரப்பினரின் குறுக்கு விசாரணைக்காக மீண்டும் அழைக்கப்படுவார் என்றும் தெரிகிறது. சதீஷ், இதுல முக்கியமான விவகாரம் என்பது சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது. சுகாதாரத்துறை செயலாளர் தான் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல விடாமல் தடுத்து விட்டார். அவருக்கான உயர் மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் அளிக்க விடாமல் தடுத்து சதி செய்து விட்டார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் அமைச்சரவை சகாக்கள் எல்லாம் முன்வைத்தார்கள். அது ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்பியது. இந்த சூழல்ல இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய தினம் ஏற்படுமா? எதிர்தரப்பிலிருந்து அவரிடம் குறுக்கு விசாரணை செய்ய இன்னைக்கு அனுமதி கொடுக்கப்படுமா? நிச்சயமாக இன்றைய தினம் இந்த தொடக்க கால அந்த 75 நாட்கள் என்ன நடந்தது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது, ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை மோசமானது குறித்து அவர் அனுமதிக்கப்பட்ட போது எந்த நிலையில் இருந்தார், மேலும் இந்த அனுமதிக்கப்பட்ட போது எந்த நிலையில் இருந்தார் என்பதற்கான மருத்துவ குறிப்பு, அதாவது செய்திக்குறிப்பு வெளியிட்ட தகவலுக்கும் ஆனால் மருத்துவ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் முரண்பட்ட தகவல்கள் இருந்தன. இதெல்லாம் அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா என்பது போன்ற விவகாரங்கள் இன்று எழுப்பப்பட உள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஆணையத்தில் ஒரு பதில் கடிதம் அனுப்பியிருந்த தற்போதைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அப்போது அந்த 75 நாட்கள் ஜெயலலிதா அவர்களின் மரணம் சிகிச்சை தொடர்பான அனைத்து விவகாரங்களும் 75 நாட்களும் தினந்தோறும் அமைச்சரவை மற்றும் மூத்த அமைச்சர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதால் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் அப்போதைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் ஆகியோர் அரசுக்கு நேரடியாக எந்த கடிதம் வாயிலாகவும் எந்த தகவலையும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் விழவில்லை என்ற ஒரு தகவலை கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தனது பதில் கடிதமாக இங்கு குறிப்பிட்டிருந்தார். அந்த விவகாரம் கூட அதில் இதுதான் உண்மையான கருத்து என்பது குறித்தும் இன்று ஆணையம் அவரிடம் விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. ஏனால் ஏற்கனவே ஆஜரான முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் தான் அனைத்தையுமே அமைச்சரவைக்கு தெரிவித்ததாகவும் கடிதம் வாயிலாக அனைத்தையும் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்படி ஒரு கடிதம் எதுவும் பெறப்படவில்லை. அமைச்சரவைக்கு எந்த தகவலையுமே ராம்மோகன் ராவ் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலை சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருந்தார். இப்படி ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை மற்றும்
அவர் மரணம் தொடர்பாக பல முரண்பட்ட தகவல் அரசு தரப்பிலும் அப்பல்லோ தரப்பிலும் வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பில் என்னென்ன விவகாரங்கள் அவர் பொறுப்புக்கு வந்தது, அதில் என்னென்ன முடிவுகள் அவர் எடுத்தார், முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் அவர் இருந்திருந்தாரா, அது யார் எடுத்தார் என்பது போன்ற கேள்விகளை அவர்கள் ஆணையம் கேட்க திட்டமிட்டுள்ளது. இந்த ஆணையம் கேட்க திட்டமிட்டுள்ள கேள்விகளை கேட்க முடித்ததற்கு பின்பாக சசிகலா தரப்பினர் அவரை குறுக்கு விசாரணை செய்யவும் இன்றைய அந்த குறுக்கு விசாரணை நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சதீஷ், அது மட்டும் இல்லாமல் அப்பல்லோ ஆணையத்தின் முன்பாக ஒரு முக்கியமான கடிதத்தை முன்வைத்திருக்கிறது. ஆணையத்தின் வசம் உயர் மருத்துவ குழு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியிலான அம்சங்களை ஆராய்வதற்கு அதை அமைக்க தமிழக அரசு தாமதம் செய்து வருகிறது என்ற துணையிலெல்லாம் அவர்கள் ஒரு அறிக்கை முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பான கேள்வியும் இன்று எழுப்பப்படலாம் என நாம் எதிர்பார்க்கலாம். இன்று எழுப்பப்படக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகள் பெற்ற விவரங்களை பின்வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சதீஷ், தொடர்ந்து இணைப்பில் உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி.